நிறைய குழந்தைங்க வந்து மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க, கொரட்டை விடுவாங்க. நைட்டு வந்து தூங்கும்போது கொரட்டை வரும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஜேஆர் டீமை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜானகிராம் பேசுகிறேன். நிறைய குழந்தைங்க நைட்டு படுக்கும்போது கொரட்டை வரும், பயங்கரமாக கொரட்டை வரும். நான் பார்த்துருக்கேன், இங்கேருந்து பக்கத்து ரூம் வரைக்கும் கொரட்டை கேட்கும், சின்ன குழந்தையா இருக்கும். இந்த மாதிரி கொரட்டை விட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அசந்து தூங்குவதால் ஏற்படும் சத்தம் அல்ல, ஏதோ சுவாச குழாயில் அடைப்பு இருக்கு, அதனால தான் அந்த கொரட்டை வருது. எதனால வந்து குழந்தைங்களுக்கு வரும்? காமன் காஸ் என்ன அப்படின்னா, மூக்குக்கு பின்னாடி ஒரு சதை இருக்கலாம், அதுக்கு பேர் அடினாய்டு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி சதை இருந்தால் கண்டிப்பாக வந்து கொரட்டை வரும். இந்த சதை வந்து யாருக்கெல்லாம் இருக்கும் டாக்டர்னா, எல்லாருக்குமே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதில் நிறைய கிரேட் இருக்கு, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. கிரேட் 4, கிரேட் 3லாம் வந்து ஃபுல்லாகவே மூக்கை அடைச்சிரும், மூக்கு பின்னாடி இருக்க இடத்த அடைச்சிரும். அந்த மாதிரி அடைச்சிச்சுன்னா என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலாம்? யூஸ்வலா இந்த அடினாய்டுன்றது ஒரு 2-3 வயசுலேருந்து பெருசாக ஆரம்பிக்கும். 5 வயசு வரைக்கும் நல்ல பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 வயசுல வந்து அதுவாக குறைஞ்சிரும். பட் அந்த 2லேருந்து 10 வயசு வரைக்கும் நம்ம விட்டுட்டோம், ரொம்ப பெரிய அடினாய்டு விட்டுட்டோம் அப்படின்னா முகம் வந்து மாறலாம். அதுக்கு பேர் அடினாய்டு ஃபேஸஸ்னு பேர். அதே மாதிரி பல்லெல்லாம் வந்து வரிசையாக இருக்காது, பல்லு தித்திப்பல் மாதிரி நிறையா முளைக்கலாம். ஸோ இர்ரெகுலர் டென்டிஷன் இருக்கலாம், ஹை ஆர்ச் பேலட், நிறைய முகம் மாறுதல் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கொரட்டை இருந்தால் உடனே ஒரு இஎன்டி டாக்டரை பாருங்க. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ரே எடுக்கலாம், இல்லை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா எண்டோஸ்கோப் வச்சே பார்த்துருவோம், அந்த அடினாய்டு இருக்கா இல்லையான்றதை பார்த்துருவோம். அதில் 4 கிரேட் இருக்குன்னு சொன்னேன். கிரேட் 1, கிரேட் 2 அப்படின்னா மருந்து மாத்திரையிலே இதை கியூர் பண்ணிடலாம். சீக்கிரமே வந்துட்டீங்கன்னா அதை அழகாக மூக்கில் வந்து ட்ராப் ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்து நாங்கள் சரி பண்ணிடுவோம். பட் நீங்கள் லேட் ஆகிட்டீங்க, கிரேட் 3, கிரேட் 4 வந்துட்டு கொரட்டை ஜாஸ்தி வருது அப்படின்னா இதுக்கு வந்து அடினாய்டெக்டமி அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இது அப்படியே விட்டா என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படியே விட்டுட்டா காது கேளாமே ஏற்படலாம். அதனால தான் முக்கால்வாசி காது பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த அடினாய்டுனால தான் காது பிரச்சனைகளே ஏற்படுது. நிறைய பேருக்கு காதில் வந்து நீர் கோத்துக்கும். நிறைய பேர் இந்த கிளாஸ்ல படிச்சுட்டு இருப்பாங்க, சுத்தமாக கேட்காது, ரேங்க் குறைஞ்சிட்டே போகும். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, ஏன் ரேங்க் குறையுது, நல்லா தானே படிக்கிறார் அப்படின்னு நினைப்பீங்க, காது பாதி கேட்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஸோ அடினாய்டு பிரச்சனை இருந்தால் இதனால காது கேளாமை, முகம் மாறுதல் இதெல்லாமே ஏற்படலாம். ஸோ தயவு செய்து ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்து இதுக்கான சரியான சிகிச்சை முறை, மருந்து மாத்திரையோ இல்லை வந்து இதை அறுவை சிகிச்சை நாங்கள் என்ன செய்வோம், இதை வந்து ரத்த சேதமே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இப்போ வந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து காபுலேஷன் அடினாய்டெக்டமின்னு பேர். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, உங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கொரட்டை வந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டுங்க.